இதுதான் இருக்கக்கூடிய நிலைமைன்றாங்க. அந்த காலகட்டத்திலேயே 95ல் 4 ஸ்தானிக பட்டர்ஸ், அதாவது இந்த பட்டர்கள் வந்து சுப்பிரமணிய சாமி கோவிலுடைய பட்டர்கள், பூசாரின்னு சொல்லுங்க, அந்த பாரம்பரியமிக்க பட்டர்கள். அவங்க எழுத்து மூலமாக கோவிலுக்கு தெரிவிக்கிறதும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஏற்றப்படுகின்ற உச்சப்பிள்ளையார் கோவிலில் தான் வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது, வேற எங்கேயுமே பண்ணதில்லை. தர்கா பக்கத்தில் இந்த விளக்கு ஏற்றப்படவே இல்லை அப்படின்றத எழுத்து மூலமாக சொல்கிறாங்க. இந்த பட்டர்கள் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அது வந்து டெம்பிள்லாம் அவங்க ரைட்டிங் கொடுத்தது அன்றைய காலகட்டத்தில் ரெக்கார்ட் ஆகி வந்திருக்கு. இந்த சேம் பொசிஷனை 2013லையும் பட்டர்கள் எடுக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து இப்போ 2014 பெட்டிஷனர் வந்து சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, திரு சுப்பிரமணியம், மோட்ச தீபம் இருக்கிற இடத்துல இவங்க ஏற்றுறாங்க, அது ஆகம சாஸ்திர விதிகளுக்கு எதிரானது. ஆக இந்த விளக்கை நீங்கள் வந்து வேறொரு இடத்துல ஏற்ற வேண்டும். அங்கே வந்து இப்போ பொதுவாக அவர் சொல்கிறக்கூடியது அந்த மசூதிக்கு தர்காவுக்கு அருகாமையில் என்ன அந்த இடத்துல ஏற்ற வேண்டும். இந்த கேஸ் ஆர்குமெண்ட் வரும்போது ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடர் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. அன்றைய காலகட்டத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கார். ஏன்னா செல்வி ஜெயலலிதா அப்போது வந்து தண்டிக்கப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டதுனால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரு நீதிமன்றம் வந்து தண்டித்து அவர் சிறையில் இருந்து போகிறதுனால அவங்களுக்கு தகுதி நீக்கம் ஆகிடுது. அப்போ அந்த ஜஸ்டிஸ் வேணுகோபால் அதில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். இது ஆகம சாஸ்திரத்துக்கு இது வந்து அந்த விதிகளை மீறி இருக்குமானால் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னா, இவரால் ஆதாரம் கொடுக்க முடியல, மனுதாரரால் ஆதாரம் கொடுக்க முடியல. 2014 ஜட்மெண்ட்டை எதிர்த்து மனுதாரர் வந்து அப்பீல் போடுறார். அப்பீல் போடும்போது ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம் அண்ட் ஜஸ்டிஸ் பவானி சுப்புராயன் முன்னாடி இந்த வருது 2017. அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி. அன்றைக்கும் அரசு இந்த நிலை தான் எடுக்கிறது. பல ஆண்டு காலமாக மோட்ச தீபம் ஏற்றப்படுகிறது, பிறகு வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு வேறு இடத்துல உச்சிப்பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்படுகிறது. இது வந்து நடந்துகிட்ருக்கு, அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. கோவில் தன் கடமையிலிருந்து தவறவில்லை, கோவில் தன் கடமையை சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறது.